ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வள்ளிச்செல்வலிங்கம். இன்று ஒரு புத்தகத்தை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சின்ன காணொளி. சில புத்தகங்களை படிச்சுட்டு அதை நம்மளால கடக்க முடியாமல் இருப்போம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணது தான் இந்த அம்பையினுடைய அம்மா ஒரு கொலை செய்தாள் அப்படிங்கிற இந்த புத்தகம். அப்படி என்ன இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நேராக புத்தகத்துக்கு வந்துடுறேன். ஒரு 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 நடுத்தரமான ஒரு குடும்பம். அவங்களுக்கு மொத்தம் 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதில் முதல் 2 குழந்தைங்களை விட 3வது குழந்தை கொஞ்சம் கருப்பாக பிறக்குது. அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவளுடைய நிறத்தை வச்சே பேசுகிறாங்க. கருப்பி, கருவாச்சி இப்படின்னே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் அவங்க அப்பா கூட அவளை கருப்பி குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாராம். இது அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அந்த பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் யாருன்னா அந்த பிள்ளையோட அவங்க அம்மா தான். அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், யாரடி சொன்னா நீ கருப்புன்னு? நீ எவ்வளோ மூக்கும் மொழியுமா லட்சணமாக இருக்க தெரியுமா? என்ன கருப்பு கருப்புன்னு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. வெள்ளையா இருக்கிறவங்க காலுக்கு கீழே, கருப்பு நம்ம தலைக்கு மேலே அப்படிம்பாங்களாம். அந்த பிள்ளை அதை கேட்ட உடனே அப்படி ஒரு சந்தோஷம் அடையுமா. அவங்க அம்மா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு தேவதையை அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அவளுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். எதுனாலும் அம்மா தான். ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் சரி, அம்மா வரட்டும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாட்களை கடந்து செல்லக்கூடிய அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமேட்டு அவங்க அம்மாவுடைய சகோதரி மகளுக்கு ஒரு திருமண நிகழ்வு ஏற்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக அவங்க அம்மா கலந்துக்கணும்னு நினைக்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு தீபாவளியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தங்கச்சி மகளுடைய திருமண நிகழ்வுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிருக்கும் போது மணப்பெண் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால எல்லாரும் அதையே சுட்டி காட்டியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த கருப்பாக இருக்கிறத காரணம் காட்டியே அதிகமாக நகை போட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் தன்னுடைய சகோதரி கிட்ட அவங்களுடைய தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருந்தோடனே அவங்க அம்மாவுக்கு சிந்தனை ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா தன்னுடைய மகளை பற்றியான ஒரு சிந்தனை வந்துடுது. கிட்டத்தட்ட தீபாவளி காலகட்டம் அப்படிங்கிறதுனால எப்பயுமே அவங்க வீட்டில் ஒரு மரம் உண்டு. அந்த மரம் வாசலில் உள்ள செண்பகப்பூ மரம். வழக்கமாக பூஜை பண்ணும்போது அந்த மரத்துலேருந்து பூவை பறித்து கொண்டு வர்றது இவளுடைய வேலை, இந்த 3வது பொண்ணுடைய வேலை. அப்போ அவள் பெரியக்கா சொல்கிறா, கருப்பி போய் பூ பறிச்சுட்டு வா, விளக்கு பொருத்தணும் அப்படிங்கிறாங்க. எப்பயும் இல்லாமல் அன்னைக்கு என்ன பண்ணுறான்னா பூ பறிக்க மேலே ஏறினவ மரத்துலேருந்து கீழே விழுந்துடுறா. விழுந்த உடனே பருவமடைதல், அதாவது பெரிய பொண்ணு ஆயிடுறான். அப்போ இது ஆன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே அவளுடைய ஆடையில் உள்ள அந்த இரத்தக்கரையெல்லாம் பார்த்துட்டு அவளுடைய அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தகப்பனார்ட்டையும் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் அந்த செய்தியை சொல்கிறா. உடனே எல்லாரும் வராங்க. அவளை தனியாக உட்கார வைங்கிறாங்க. அப்புறமேட்டு மேலே ஒரு தாவாணி போடலையா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை நீ எதையும் தொடக்கூடாது, இங்கே ஓரமாக தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோடனே அவளுக்கு ஒரு பெரிய ஒரு உலகத்தில் இருந்து ஏதோ விசித்திரமாக நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை மட்டும் என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் இவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் நம்மளை மட்டும் இப்படி இது பண்ணுறாங்க, நம்ம ஏன் தொட்டா என்ன, நம்மளை ஏன் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் வேற போகிற போக்கில் அவங்க அப்பா சொல்லிட்டு போகிறாங்க, 3 பொட்டையாக வச்சுருக்க, எப்படி தான் கரை சேர்த்த போகிறேன்ட்டு அந்த பிள்ளையோட அவங்க அப்பாட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு வாக்கில் சொல்லிட்டு போகிறதும் அந்த பிள்ளைக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணுது. இதெல்லாம் அவள் உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறவ, நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, அம்மா மட்டும் வரட்டும், உங்கள் அத்தனை பேரையும் நான் சொல்லி கொடுக்காம விட மாட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஊர்லேருந்து வரது காட்டியுமே அவங்க அம்மாவுக்கான அந்த தகவலை இங்கேருந்து கடத்தப்படுது. அவங்க அம்மா அதை கேட்டுட்டு ஆட்டோவில் இறங்குறாங்க. இறங்கும்போது உள்ளே நுழையிறாங்க. இந்த குழந்தை பார்த்த உடனே ஓடி போய் அம்மானு கெட்டி பிடிக்க போகிறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ என்ன அவசரமா உனக்கு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்படியே ஒடிஞ்சு விழுந்துடுறா. இதோட கதை நிறைவு செய்கிறாங்க. இதுதான் அம்மா ஒரு கொலை செய்தாள் அப்படிங்கிறது. அது என்னன்னா தன் தாய் மீது அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக விஸ்வரூபமாக வச்சிட்டு இருக்கா. அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கொலை செஞ்சதுக்கு சமமாக இருக்குது. இது உண்மைதாங்க. நம்ம யார் மேலேயாவது அளவு கிடந்த நம்பிக்கையோ மிகப்பெரிய பாசத்தையோ வச்சுருந்தோம்னா அதை ஏமாத்திட்டு அப்படி போகும்போது அந்த வழியை கடக்கிறது ரொம்ப சிரமம் தானே. அதை தான் அம்பை மிக அழகாக சொல்லியிருப்பாங்க, அம்மா ஒரு கொலை செய்தாள். கொலைங்கிறது என்னன்னா நம்மளோட உணர்வுகளை கொள்வது கூட ஒரு கொலைதான் அப்படிங்கிறதுனால இந்த சிறுகதை கண்டிப்பாக படித்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். அன்பும் நன்றிகளுடன் உங்கள் வள்ளிச்செல்வலிங்கம்.